கடல்மங்கலம் பகுதியில் பள்ளி குழந்தைகளை ஏற்றி சென்ற ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7ஆம் வகுப்பு மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்துள்ள மல்லிகரணை என்ற இடத்தில் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் வாடாதவூர் கிராமத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பகுதியில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் பெற்றோர்கள் ஆட்டோ மூலம் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வைக்கின்றனர். இந்நிலையில் மாலை 5 மணிக்கு பள்ளி முடிந்ததும் ஆட்டோவில் மாணவ மாணவிகள் வாடாதவூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஆட்டோ கடல்மங்கலம் ஏரிக்கரை அருகே சென்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ரோஹித் என்ற 7ஆம் வகுப்பு மாணவன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் விபத்தில் காயமடைந்த மாணவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆட்டோ ஓட்டுநர் பாலாஜியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிச்சிவாக்கம் தண்டலம் சாலை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதி விபத்தில் இளம்பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பிச்சிவாக்கம் பகுதியை சேர்ந்த மோகன் என்பவர் ஸ்ரீபெரும்புதூர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவருக்கு அஸ்வினி என்ற மனைவியும் 4 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர். இந்நிலையில் மேலநல்லாத்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் படிக்கும் தனது குழந்தையை அழைத்து வருவதற்கு அஸ்வினி வழக்கம் போல் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பிச்சிவாக்கம் தண்டலம் சாலையில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் சவுடு மண் ஏற்றி வந்த லாரி மோதியதில் அஸ்வினி சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரின் உடலை கைப்பற்றி திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ரம்ஜான் கொண்டாடும் வகையில் இஸ்லாமிய மக்களுக்கு ரம்ஜான் பரிசு தொகுப்பினை புதிய நீதி கட்சியின் தலைவர் AC சண்முகம் வழங்கினார். வேலூர் மாவட்டம் சைதாப்பேட்டை, கொணவட்டம் மற்றும் ஆரன்பாளையம் ஆகிய பகுதிகளில் புதிய நீதி கட்சி சார்பில் இஸ்லாமிய மக்கள் ரம்ஜான் கொண்டாடும் வகையில் பாஸ்மதி அரிசி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் மற்றும் மசாலா பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பையினை புதிய நீதி கட்சியின் தலைவர் AC சண்முகம் வழங்கினார். இதனை ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் கலந்து கொண்டு ரம்ஜான் தொகுப்பினை பெற்று சென்றனர். தொடர்ந்து விழாவில் பேசிய AC சண்முகம், வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் மக்களுக்காக மருத்துவ முகாம், வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தியுள்ளோம். இதனால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பினை பெற்றுள்ளனர் என்று பேசினார். வாலாஜா சுங்கச்சாவடி அருகே காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது 3 டன் குட்கா, பான் மசாலா ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது பெங்களூரிலிருந்து சென்னை நோக்கி வந்த 3 கார்களை தடுத்து நிறுத்தி சோதனை செய்த போது அதில் சட்டவிரோதமாக ஹான்ஸ், குட்கா போன்ற புகையிலை பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் போதைப் பொருட்களை கடத்தி வந்த ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த தர்காராம், கல்யாணராம், பகவர்லால், சுரேஷ், ரத்னாராம், கணபத்ராம் மற்றும் ஆவாராம் ஆகியோரை கைது செய்து அவர்களின் 3 கார்களிலிருந்து 3 டன் குட்காவை பறிமுதல் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.